அப்ப சொன்னாரு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு, இந்த மாவட்டத்தை தோற்றிருக்கிறாங்க. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ள அவருதான் சட்டை மாப்பிள்ள அவர்தான் சட்டை அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களே என்ன செஞ்சேன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குறீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுதான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நீத்தேன் புரிந்து ஒப்பந்தம் பண்ணார். விலைமதிக்க முடியாத பூமி நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் நீத்தேன் போன்ற நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிதல் ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவர் மாப்பிள்ளதான் மாவட்ட மாப்பிள்ள. அவர் விவசாயிகளுடைய நிலைகளை பறிக்க முயற்சித்தால் தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமியெல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தட்டுக்கொள்ள பார்க்க முடியாது. இந்த பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த பூமியை அபகரிக்க உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாய்க்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இங்க இருக்கிற விவசாய வாழ்வாதாரமே இந்த பூமியை வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமியை அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவா? எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட விவசாய பூமியை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்தில் சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுப்படுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர் உப்புகாவாறு தடுக்க நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததுல இதுக்கு முதல்ல உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க, நல்ல தண்ணி கொடுத்துதான் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வளைகுடா நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்துல ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமானத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவரை வரவேற்றார்கள். அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒரு இயற்கையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ சீர்காழி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி சத்யா நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சம் நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவர்களின் சின்னம்.
மக்கள் கட்சி. முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை நேர உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாசருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் அவர் இந்த மயிலாடுதுறையில போட்டியிடுகிறார். அறிவிச்சார் சித்தவல்லி பழனிசாமி கூட்டணி சார்பாக போட்டினார். அவருக்கு மாம்பழ சின்னம் தேவை. என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே மயிலாடுதுறை சட்டமன்ற வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதிமுக வேட்பாளருக்கு 2 சின்னம். நாம் கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். அடிக்கடி மறந்து போயிடுறாரு. நம்மளை பத்தி அவ்வளவு பேசுறாரு. ஒரு கூட்டத்துல கடலூர் நினைக்கிறேன், அந்த கடலூர் கூட்டத்துல பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்க அவருக்கு சின்ன மறந்து போச்சு. இது நான் ஊடகத்துல பார்த்தேன். எங்கட போட்டு காட்டினாங்க. என்ன சின்னம்? என்ன சின்னங்களா? ஒரே சின்னத்தை மறந்துட்டார். அவருடைய சின்னத்தையும் அவர் மறந்துட்டார். அடிக்கடி மறதி. இவ்வளவு மறதியும் நம்ம பற்றிதான் விமர்சனம் செய்யறார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி வந்து 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அவர் புதுக்கோட்டையில வீராளிமலையில பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும் 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு வந்து தங்கிட்டு போனார அந்த மாவட்டத்தை உருவாக்க புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தான் புரியாதாச்சு. முதலமைச்சராச்சு. இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். இளைஞர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழிப்புகிற இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை சர்வசாதாரணம் நடக்குது. கிராமத்திலிருந்து நகரம், மூல முடக்க வீதி, எல்லா இடத்துலயும் போதைப்பொருள் விற்குதுன்னா இன்னைக்கு பள்ளிக்கறிகள கல்லூரிக்கறிகள சர்வசாதாரண போதைப்பொருள் விற்குது. நம்முடைய டீனேஜ் அந்த வயசுல ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வயசுல இந்த போதைப்பொருள் கடுமையாகி இந்த ஆட்சியில சீரழிப்படி நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? கஞ்சா அடிச்சுட்டாங்க, என்ன செய்யலன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளையடிக்கிறான், வாய் வழிபட்டு நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். பாட்டியம்மா தண்ணி விட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. விளையாட்டுக்கு சொல்லுவீங்க, பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தி பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள் 8 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை கூட கிருஷ்ணகிரியில கதற பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்.
இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, பாலியல் சிங்கல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகை ஊடகத்தில் வருது. இந்த ஆட்சியில திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால தமிழகம் தலை குடித்து தலை தொய்க்கு போயிருக்குது. ஸ்டாலின் கேட்ட தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்படி இருக்குது. எவ்வளவு வழக்கு நாம சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. 6999 போக்சோ வழக்குகள், 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக வலிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னாரு, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபடி என்ன போயிட்டு, கபடி என்ன கட்டி நமக்கு வேண்டிய தண்ணியில போயாச்சு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பா தந்திருக்கிறோம். பிறகு அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு இருக்குது. மேகதாது அணை கட்டிருக்கலாம், மேகதாது அணை கர்நாடக கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க, எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சு வந்து ஓட்டுக்காங்க. நீங்க உங்க மாவட்டங்க மயிலாடுதுறை மாவட்டம் தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து ஓட்டு கேட்கிறாங்க. இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசுறேன். இந்த மண்ணில் பிறந்தால் ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு மேகதாது கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டுவிடும். அப்படி ஒருவர் மத்தியிலே கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சவால் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டு செல்வம் பெற்ற பிரச்சாரம் பண்றீங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயம் பிடித்து வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பிடித்து வைக்கிறீங்களா? எனக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவன நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நடந்தாய் வாரி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாய தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாரி என்ற அற்புதமான திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வரும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம, அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான்
இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்னைக்கு காவிரியிலே திறக்கப்படுகிற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் வெளியின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது, குடிக்க முடியல. விவசாயத்தில் நீர் பாய்ச்சலா பயிர்கள் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம் நடந்தாய்வாடி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்களில் நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானி சாகரான மையல், அமராவதி, இன்னும் பல நதிகள், இப்படி நதியில் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்சு அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மத்தியில் இருக்கின்ற மேலவை மற்றும் 2 அவைகள் கூட்டத்தில் மக்களவை மேல 2 கூட்டுக்குழுல மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற சென்றார். தமிழகத்திலே நடந்தாய்வாடி காவிரி திட்டம் நிராகரிக்கப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு விதியை கொடுத்தார். 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முந்தி, ஏங்க இப்படித்தாங்க நாமளும் பேசணும், மத்தியில இருந்து ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க. ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்றிருக்குது வரும் சொன்னேன். இல்லைன்னா போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்ப அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க, முழங்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பேர் அதிமுக வந்துவிடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்கள் நன்மை செய்யறீங்களா? காவிரி மேற்குள்ளத்தில் இருக்கிற நீர் மயிலாடுதுறை இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடனே நடந்தாய்வாடி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியை திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம் தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியில இருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியில இருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே. மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தையே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற. மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீங்க. ஒரு பக்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மத்திய அரசை அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு நாம் கேட்ட நிதியை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்னைக்கு அற்புதமான சாலை கேட்டோம், மத்தியில் எப்பேற்பட்ட சாலை போடுறாங்க. நாம் கேட்டோம், கொடுத்தாங்க. துறைமுகம் விரிவாக்கம், விமானம், திருச்சி விமானம் விரிவாக்கம், தூத்துக்குடி விரிவாக்கம், இப்படி திட்டங்கள். ரயில்வே புதிய ரயில் கேட்டோம், விட்டாங்க. ரயில் பாதை நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. மத்திய அரசாங்க திட்டம் ரயிலு, விமானம், நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அடிப்படை. இது எல்லாம் கேட்டோம். அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில அதை இந்த திட்டத்தை உண்டான பணத்தை வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலதாமம் செஞ்சு மத்திய அரசு மீது பலி போட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வேணுமா? வரும்போது அறிவிச்ச பவுன்ராஜ கேட்டேன், வைரஸ் மணின்னு கேட்டேன். ஏன்னா இந்த டெல்டாவில் இந்த குறை சாகுபடி செஞ்சாங்களே, இதுக்கெல்லாம் காப்பீடு செஞ்சாங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, காப்பீடு செய்யல. 4 வருஷமா செய்யல.
5 வருஷமா செய்யலையா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விதை நிறுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயிகள் காப்பீட்டு திட்டம் தொடரும். 2022 என்று கருதுகிறேன். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் மேட்டூருக்கு வந்து தண்ணி திறந்தார். தண்ணி திறந்து விட்டு பேட்டி கொடுத்தார். நான் யார் தெரியுமா? டெல்டா காரனார். நம்ம விவசாயிகள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனே வந்த உடனே நம்ம டெல்டா பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கிறார் என்று மகிழ்ச்சியோட விவசாய பணி மேற்கொண்டு அதான் நாற்று இருக்கிற நட்டு அருமையா பயிர் வந்து அந்த விளைச்சல் கொடுக்கும்போது கதிர் வரும்போது தண்ணி இல்லை, காஞ்சி வச்சு மேட்டூரே காஞ்சிட்டு. அப்போ இவர் மத்திய அரசுக்கு வழி, அப்போ கர்நாடக அரசு வலியுறுத்தி இருந்தா நீர் கிடைச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் அக்கறை எடுத்துக்கல. அப்போ வந்து முதல்ல இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது பெங்களூர்ல. அன்னை சோனியா காந்தி வராங்க, அடுத்தது ராகுல் காந்தி வராங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் போட்டோ காட்டினா அவருதான் சாமி அமைச்சு வரவேற்கிறாரு. போட்டோ காட்டினோம்ல சிவகுமார், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்தான் இவர் வரவேற்கிறாரு. எல்லாம் இருக்கிறாங்க. நான் அறிக்கை விடுறேன் போகும்போது ஸ்டாலின் டெல்லி அங்க பெங்களூர் போகும்போதே சொல்றேன், இங்க எல்லாம் விவசாயி பாதிக்கிறாங்க. 2 தண்ணி பாய்ச்சுனா அந்த நெல் அறுவடை செஞ்சிடலாம். இதை எப்படியாவது கேட்டு பெருங்கன்னு வாயே பேசல. அப்படியே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப கேட்டேன், நாங்க இதுக்கெல்லாம் போகல, இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறதுல இவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவரா? ஏன் இங்க விவசாயி பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் ஏக்கர் காயுது தண்ணி இல்லாம. நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த இந்தியா கூட்டணியில பிரதான கட்சியா இருப்பது திமுக கேட்டிருந்தா தண்ணி விட்டுருப்பாங்க. அப்ப விவசாயியை காப்பாற்றிருக்கலாம். அல்ப கூட மனம் இல்லாம விவசாயிகளை காப்பாற்ற தவறிய கட்சி திமுக கட்சி மீண்டும் ஆட்சி வரணுமா?